உண்டா பேசணும் அப்படின்னா மேடம் நைட்டுக்கு தான் சப்பாத்தி குருமா வைக்க போறீங்க, இன்னும் வைக்கல. நான் வந்து கம்பெனிலேருந்து வந்ததே லேட்டு தான். திருக்கார்த்திக் லைவ் ஓட ஓட தூங்கிட்டீங்களா? 3 நாளா தூங்காம இருக்கிறனால தூங்கிட்டீங்களா? லைவ் ஓட ஓட தூங்கிட்டீங்களோ? நான் பேசுறது அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி இருந்து தூங்கிட்டீங்களா? மேடம் நான் டெய்லி அப்படிதான் சாப்பிடுவேன். இல்லைன்னு ஐயா. இல்லை தூங்கிட்டீங்களான்னு நினச்சேன், தூக்கம் இல்லாதனால. மேடம் உங்கள் பிள்ளைங்க இங்கே பிள்ளைங்க வந்து கீழே இருக்காங்க. தூங்கியிருப்பீங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்கு டைம் வந்து இப்போ என்ன 11:30. பாப்பாலாம் வந்து கீழே இருக்காங்க. 2 நாளைக்கு லீவு. நாளைக்கு 2 days லீவு. ஆடி 18 இன்னைக்கு கம்பெனியில் பாதி பேர் லீவ் போட்டாங்க. எங்கள் செக்ஷன்லேயே 10 பேர் லீவு. மேடம் ஃப்ரீயாக பேசும்போதே பசங்க இல்லைன்னு அர்த்தம். பசங்கள்லாம் இருக்காங்க, கீழே இருக்காங்க. இந்நேரம் வந்து ஃபோன் கேட்டிருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து ஃபோன் அவங்க வச்சுருந்தாங்க. ஏன்னா நாளைக்கு லீவ் இல்லை, அதனால் அவங்க வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அர்ஜெண்ட்டாக வந்து ஃபோனை வாங்கிட்டு போய் எழுதுகிற வேலை இல்லை. நைட்டு மட்டும்தான் லைவ் வருவீங்களா? லைவ் ஜாலியாக ஹாப்பியாக இருப்பாங்க பாப்பா குட்டி. நாளைக்கு லீவுனால ஃபோனு இப்போதைக்கு தேவையில்லை, அதனால ஃபோன் வந்து கொஞ்ச நேரம் விட்டுருக்காங்க. நில ஒளி வரும்போதே கிளாப் பண்ணிட்டு தான் வரீங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? கரெக்டுங்க. மைக் ப்ராப்ளம், நெட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்றதெல்லாம் பரவாயில்ல. மேனேஜர் இஷ்டத்துக்கு லீவு போடுறாரு, நம்ம லீவு போட்டால் 1000 கேள்வி. அவங்க லீவு போட்டு அவர் வந்து நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லீவில் இருப்பாங்க. எங்கள் மேனேஜர் கூட வரல, ஆனால் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லீவில் இருப்பாங்க. நம்ம லீவு போட்டால் அவ்வளோதான், யாரும் பார்க்க முடியாது. நம்மளோட ஒர்க்கை நம்ம தான் பார்த்தாகணும். திருப்பி அடுத்த நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது 2 நாள் வேலையை எக்ஸ்ட்ரா பார்க்கணும். 2 நாள் வேலையை எக்ஸ்ட்ரா பார்க்கணும். புதுசாக ஒருத்தவங்க வந்து நம்ம வேலைக்கு வந்து பழகி வச்சுருக்கணும், அப்போ தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. இதில் வேற திருக்கார்த்திக்கு வேற சப்போர்ட்டு. முன்ன போனால் உதைக்குது, பின்ன போனால் கடிக்குது. வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க. ஆனால் நிஜமாலுமே அவங்க லீவு போட்டு வந்து அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்ல எந்த இதுவுமே சொல்ல முடியாது. லீவு மட்டும்தான் பேர் லீவு போட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு இது ஒரு நாள் வந்து நடத்தி இது இல்லைன்னா அவங்களுக்கு டென்ஷன் தான். சும்மா வேணா லீவு போட்டிருப்பாங்க. மேலே மாடியில் நல்ல நெட்டு கிடைக்குதுல்ல இப்போ.